இது கிரேட்டின் எடுத்த மசில், இது கிரேட்டின் எடுக்காத மசில். ஊர்ல பீப்புள்ஸ்க்கு இன்னும் இந்த கிரேட்டின் மேல ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாட் இஸ் கிரேட்டின்? நம்ம பாடியில நேச்சுரலாவே ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு அமினோ ஆசிட் தான் இந்த கிரேட்டின். பட் நம்ம பண்ற ஆக்டிவிட்டி, நம்ம பண்ற எக்ஸசைஸுக்குலாம் இந்த கிரேட்டின் போதுமானு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அதனால தான் நம்ம எக்ஸ்டர்னலா சப்ளிமெண்ட் எடுக்கிறோம். கிரேட்டின் எடுக்கிறதுனால நம்ம பெர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அட் தி சேம் டைம் நம்ம கோக்னிட்டிவ் ஃபங்க்ஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கிரேட்டின் ஸ்டெராய்டானது கண்டிப்பாவே கிடையாது. கட்ல எடுக்கலாமா, பல்க்ல எடுக்கலாமா? ரெண்டுலயும் எடுக்கலாம். கிரேட்டின் எடுத்தா பல்க் ஆயிடுவோமா? பல்க்னா பாடி ஃபேட் இன்க்ரீஸ் ஆகுறது, இல்ல பாக்குறதுக்கு ரொம்ப ஃபிளஃபியா தெரியுது. பட் கிரேட்டின் எடுத்தா நம்ம நடக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லர் மசில்ஸ். ஸோ கிரேட்டின் எடுக்கிறதுனால நம்ம மசில்ஸ்ல அதிகமான வாட்டர் பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். அதனால நம்ம பாக்குறது கொஞ்சம் பல்கா தெரியும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? கண்டிப்பா. சப்ளிமெண்ட்லயே அதிகமா ரிசர்ச் பண்ண ஒரு சப்ளிமெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா அது கிரேட்டின் தான். தண்ணி நிறைய குடிக்கணுமா? எஸ், நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 4 லிட்டராக குடிக்கணும். சரி, இப்போ நீங்க எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க? எவ்வளவுதான் எடுக்கணும்? ஒரு நாளைக்கு 3 10 கிராம் வரைக்கும் எடுக்கலாம். அது உங்க வெயிட்டை பொறுத்து. ரிசல்ட்ஸ் எப்போ கிடைக்கும்? 3 to 5 கிராம்ஸ் நீங்க டெய்லி எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 வீக்ஸ்லயாவது உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். இல்ல எனக்கு சீக்கிரமா ரிசல்ட் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க லோடிங் பேஸை ட்ரை பண்ணலாம். பட் கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். ஆன் ஆஃப் சைக்கிள் ஃபாலோ பண்ணலாமா? தேவையே கிடையாது. ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடியா இல்ல அப்புறம் எடுக்கணுமா? அதெல்லாம் கிடையாது. நீங்க எப்ப வேணா எடுக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு சேச்சுரேஷன் சப்ளிமெண்ட் தான். கிரேட்டின்ல எது பெஸ்ட்? கிரேட்டின் மோனோஹைட்ரேட் தான் பெஸ்ட். கிரேட்டின் எடுக்கலாமா வேணாமான்னு ரொம்ப ஓவரா திங்க் பண்றீங்களா? ஓவர் திங்கிங்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா அது எடுக்கவே வேண்டாம். அது உங்களோட சாய்ஸ். பட் என்ன கேட்டீங்கன்னா இது சேஃப் அண்ட் எஃபெக்டிவ். ஸோ யோசிக்காம தாராளமாகவே எடுக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம என்னோட டிஎம்ல கிரேட்டின் சொல்லி டைப் பண்ணுங்க. உங்க வெயிட்டுக்கு நீங்க எவ்வளவு கிரேட்டின் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சஜஸ்ட் பண்றேன்.